அது என்ன நான் எதிர்பார்த்தான் காத்திருக்கேன். பையில பெட்டியோட தான் சுத்தி இருக்கேன். என்ன நீ தம்பி, இதெல்லாம் என்ன தம்பி? நீங்க என்னை எப்படி தம்பி பெரிய தலைவனாக்கி அந்த முதலமைச்சர் நாற்காலியில உட்கார வைக்கிறது எப்படி? என் ஒருவன் உழைப்பு பத்தாது, எல்லாரும் சேர்ந்து உழைச்சுதான் என்னை தூக்கி கொண்டு உட்கார வைப்பாங்க. உங்க திரும்ப எங்க தலைவனை அடையாளம் காட்டுனது யாரு தெரியுமா? இத்தனை கோடி தமிழ் மக்கள் இல்ல, 14 வயதுல வீட்டை விட்டு வெளியே போன என் தலைவனை 18 வயசுல ஆல்பர்ட் துரைப்பாவை சுட்டுறாரு. மீச கூட சரியா முளைக்கல. அவரை 10 லட்சம் தலைக்கு விதிச்சு நாடெங்கிலும் அவர் படத்தை போட்டு இவரை பற்றி தகவல் கொடுக்கிறவர்களுக்கு 10 லட்சம் பரிசுன்னு அறிவிச்சு அந்த பிரபாகரன்கிற பேரையும் அவரையும் அந்த நாடு முழுக்க பரப்பி இவன் தான் உங்க இனத்தின் தலைவன் அடையாளம் காட்டினவே எங்க இன எதிரி சிங்களம் தான். என்னைய 1.5 வருஷம் தொடர்ச்சியா சிறையில போட்டு 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 சாதா படம் எடுத்துக்கிட்டு இருந்த பையனை கொண்டாந்து என்னை இந்த இடத்துல இறக்கி உறுதியா நில்டான்னு சொன்னது ஐயா கருணாநிதி தான். அதுக்கு நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். அது மேலும் ஒரு பங்கு என்னை வளர்க்கணும்ல, இன்னும் 2 மடங்கு வளர்த்து விடணும்ல. அப்ப என்னை சிறையில போட்டாதான் சரியா இருக்கும். இப்ப கூட படிக்க கொஞ்சம் நேரம் குறைவா இருக்கு, சிறையில போட்டா நல்லா படிக்கலாம். புரியுதா? இன்னும் கொஞ்சம் அறிவை விரிவு செய்துக்கிட்டு வரலாம். அதுக்கெல்லாம் பயப்பட்டா இந்த இடத்துக்கு வர முடியுமா தம்பி? நன்றி நன்றி.